கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மேட்ச்னா இப்படி தாண்டா இருக்கணும், கம்பேக்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்லணும்னா ஆர்சிபி முதல் ஒரு 8 மேட்ச்ல ஒரு வெற்றிகள், அதுக்கப்புறம் எப்பப்பா என்ன ஒரு கம்பேக், வரிசையா 5 அவுட் ஆஃப் 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு மாசிவ் வின்னோட வந்திருக்காங்க ஆர்சிபி. சான்ஸே இல்லைங்க. இவ்வளோ பெரிய டீமை வச்சுக்கிட்டு எங்கடா இருந்தீங்க இத்தனை நாள் அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா முதல் ஆஃப்ல அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியிருந்தா இன்னைக்கு எங்கேயோ இருந்திருக்கலாம், இன்னும் கம்ஃபர்டபுளா பயமில்லாம இருந்திருக்கலாம். ஸோ இப்பவும் ஒன்று குறைஞ்ச போல பிளே ஆஃப் 5 பிரகாசமா இருக்கு. ஆனா இந்த டீமுக்கு முட்டுக்கட்ட போடுறதுக்கு 2 டீம் இருக்காங்க. இந்த 2 டீம் தோக்கணும். அப்பதான் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே அபிஷியல் நாக் அவுட் மேட்ச் ஆகும் அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ஸோ அப்படி என்ன 2 டீம் குறுக்க இருக்காங்க, ஆர்சிபி இதெல்லாம் கடந்து பிளே ஆஃப் போக முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி கடந்து வந்த பாதை அமோகமான பாதைன்னு சொன்னோம். ஸோ இவ்வளோ பெரிய நல்ல யூனிட் அண்ட் பவுலர்ஸ் எல்லாம் டோர்னமெண்டோட கடைசியில பயங்கரமா வந்துட்டு சைன் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபிக்கு ஒரு குட் சைன் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் ஆர்சிபி இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி வந்துட்டாங்க. பிளே ஆஃபுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இந்த சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ரொம்ப குரூசியலான மேட்ச். அதில் ஆர்சிபி ஜெயிச்சா எப்படியே உள்ள போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா உங்க மைண்ட் செட்டை மாத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு பல தடைகள் இருக்கு. அதுல முதல் தடை இந்த 2 டீம் தான். இரண்டாவது தடை என்ன அப்படின்னு சொல்லி நான் செப்பரேட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா அது சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா இந்த இதுல சிஎஸ்கே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சிஎஸ்கே முன்னாடி இன்னும் 2 தடைகள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பாயிண்ட் டேபிள ஃபர்ஸ்ட் பார்த்தாதான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். பாயிண்ட் டேபிள்ல யார் யார் இருக்கு அப்படின்னா, ஸோ ஆர்ஆர் ஒரு 8 வின்ல இருக்காங்க. 2 மேட்ச் இருக்கு. 2மே லூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட மற்ற டீமுக்கு மேல போற சான்ஸ் இருக்கு. ஆனா ஆர்ஆர் எப்படியும் ஒரு மேட்ச் வின் பண்ணி கம்ஃபர்டபுளா குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற நம்பலாம். அண்ட் கேகேஆர் நம்பர் 1 பொசிஷன்ல முதல் டீமா குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் பஞ்சாப் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை தாண்டி நம்பர் 3ல இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை விடுங்க, ஏன்னா அதுக்கு கீழே இப்போ நம்மளுடைய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க. ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிளஸே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு 2 கேம் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கேம் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 8 பாயிண்டோட அந்த 3வது இடத்தை சீல் பண்ணிடுவாங்க. சிஎஸ்கேவும் அதுக்கு தான் போராடுறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டீம் இன்னும் 8 வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ 8 வின் பண்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிபி இருக்கக்கூடிய ஒரு கேம், அதாவது சிஎஸ்கே அகேன்ஸ்டான அந்த ஒரு கேம் எவ்வளவு நெட் ரன் ரேட்ல வேணாலும் ஜெயிக்கட்டும். ஆனா 7 மேட்ச் தான் வின் பண்ண முடியும், 14 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்எஸ்ஜி ரொம்ப ரொம்ப குரூசியலா பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ அவங்களுக்கு 2 கேம் இருக்கு. ஒன்னு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா, இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா. அவங்களோட ஸ்குவாடோ பயங்கரமா இருக்கு. 200 கூட அசால்ட்டா சேஸ் பண்றாங்க. பவுலிங் யூனிட் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. மயங்க் யாதவ் வேற ஃபிட்டா இருக்காரு. ஸோ அவரும் உள்ள வராரு அப்படிங்கிற பட்சத்துல டெட்லி காம்போவா தெரியுறாங்க. அண்ட் இப்போதைக்கு அந்த பிரச்சனையினால கேஎல் ராகுல் கேப்டன்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி நிக்லஸ் பூரான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ யார் வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். ஆனா உங்களோட ஸ்குவாட் சும்மா வெறித்தனமா இருக்கு. ஸோ அவங்களுக்கு இன்னும் 2 கேம் இருக்கு. நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆடுறாங்க. அண்ட் இந்த ஒரு ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கேம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆடுறாங்க. மும்பை இந்தியன்ஸுடைய லாஸ்ட் லீக் மேட்ச்னு சொல்லலாம். அண்ட் எல்எஸ்ஜிக்கு ரொம்ப குரூசியலான மேட்ச். இன்கேஸ் இந்த 2 மேட்சை எல்எஸ்ஜி ஜெயிச்சு அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபியோட ஹோப் அங்கேயே முடிஞ்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 4 டீமுமே வந்துட்டு 16 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஆர்சிபி என்னதான் முட்டி மோதி சிஎஸ்கே கூட ஜெயிச்சாலும் 14 பாயிண்ட் தான் கிடைக்கும். இன்கேஸ் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். ஏன்னா ரன் ரேட் வச்சுட்டு மேலே போயிட முடியும். ஆனால் ஆர்சிபிக்கு வாய்ப்பு அதோட முடிஞ்சு, ஃப்ரைடேவோட முடிஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ஆர்சிபிக்கு சாதகமாக என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது அப்படின்னா, நடக்கக்கூடாத ஒரு விஷயம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு தோத்தா இன்னும் அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டா எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிக்காம இருக்கிறது கம்ஃபர்டபுள் தான். இருந்தாலும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க, 8 பாயிண்ட் போயிட்டா கூட எல்எஸ்ஜி 2 மேட்ச்ல 2மே ஜெயிக்க கூடாது. ஏதாவது ஒன்னு கூட ஜெயிச்சுக்கங்க, ஒன்னு தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் வேண்டிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆடுறாங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு லாஸ்ட் லீக் மேட்ச் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடுவாங்க. ஸோ அந்த வகையில மும்பை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா மும்பை என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற எல்லா பிளேயரையும் உட்கார வச்சுட்டு யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டம்மி டீம் இறக்கி விட்டாங்கன்னா எல்எஸ்ஜி ஈஸியா வின் பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்சிபிக்கு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ எல்எஸ்ஜி மொத்தத்தில் 2 மேட்ச் ஜெயிக்க கூடாது, ஹைதராபாத் 2 ஜெயிக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா ஆர்சிபியோட ஹோப்பை அங்கேயே குழி தோண்டி புதைக்க வேண்டியதான். ஸோ இதுதான் இப்பத்த நிலைமை. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நாக் அவுட் மேட்ச் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 5 மேட்சுமே ரொம்ப குரூசியலான மேட்ச். இதுல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.